படம் 1998 வெளிவந்த தி பிக் லெபோஸ்கி. படத்துல வர்றவங்களெல்லாம் பார்த்தாலே சிரிப்பு வர்ற மாதிரி தான் இருப்பானுங்க. இந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துவிட்டு கிடந்துகிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அந்த அளவுக்கு படத்துல சேர்ந்துகிட்டு கூத்து அடிச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோவை காட்டுறாங்க. இவனுக்கு இவங்க அப்பா அம்மா வச்ச பேரு பாத்தீங்கன்னா லெபோஸ்கி. சரின்னு இவனை யாராச்சும் லெபோஸ்கின்னு கூப்பிட்டாங்கன்னா, என்ன லெபோஸ்கின்னு எல்லாம் கூப்பிடாதா, என்ன டூடுன்னு கூப்பிடுறான்னுட்டு தனக்கு தானே ஒரு பேரை கொடுத்துக்கிறாப்ல, டியூடுன்னுட்டு. டியூடு பேச்சுலர் தாங்க, கல்யாணம் எல்லாம் ஆகல. அப்புறம் டியூடோட நண்பர்கள் எல்லாத்தையும் பாத்தீங்களா, இதோ இந்த கண்ணாடி போட்டிருக்கான்ல, இவன் பேரு வால்டருங்க. செகப் சட்டை போட்டவன் அவன் பேரு பாத்தீங்கன்னா டானி. இவனுங்க எப்படின்னா அந்த வாழ்க்கை வேலைக்கு போகக்கூடிய அந்த நார்மல் பொறுப்பான ஆண்மகன்லாம் இவனுங்க கிடையாது. இவனுங்க எப்படின்னா தங்களோட வாழ்க்கையை பத்தி பெருசா கவலைப்படாம இதோ இந்த மாதிரி தான் எப்பவும் சேர்ந்துக்கிட்டு பவுலிங் விளையாடுவாங்க. எப்படின்னா பவுலிங்னா இதோ இந்த பெரிய கருப்பு பந்தை அப்படியே அழகா உருட்டி விட்டா அது போய் அங்க நிக்கக்கூடிய இதெல்லாம் தட்டி விடுற மாதிரி, அதுலயும் நிக்கிறது எல்லாமே விழுந்துட்டா சூப்பர் வேற லெவல்ன்ற மாதிரி. இல்லைன்னா கடைசியா அது ஒன்னே ஒன்று நின்னாலும் கூட அதையும் இந்த மாதிரி மறுபடியும் பந்தை உருட்டி கரெக்டா அடிக்கணும். அப்படி ஒரு அருமையான விளையாட்டுங்க. இவனுங்க ஒன்றும் சும்மா விளையாடுறதெல்லாம் இல்லை, சும்மா பொழுதுபோக்குக்கு விளையாடுறவங்க எல்லாம் கிடையாது. பவுலிங்ல லீக் மேட்சா. இங்க பவுலிங்ல வர்றவனுங்க எல்லாருக்கும் லீக் போட்டி வச்சு யாரு வின்னரோ அவங்களுக்கு சிறப்பு பரிசு இருக்கு போல் இருக்கு. அதான் இந்த ஃப்ரெண்டுக்காரனுங்க எப்படியாச்சும் பவுலிங்ல போட்டியாளர்களை ஜெயிக்கணும்னு வேலை வேட்டிகளா போகாம இங்க பவுலிங் விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம டியூடு நேத்து ஒரு கும்பல் சேர்ந்து வீட்டுக்கு பொழந்து கட்டியிருக்கானுங்க, போட்டு அடிச்சு விட்டாங்க. இவன் பேர்ல வேற எவனோ லெபோஸ்கின்னு இவன் தான் அவன் நினைச்சுக்கிட்டு நம்ம ஆளை அடிச்சு கக்கூசுக்குள்ள தலையை விட்டு முக்கி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த மேட் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வேற மூத்திரத்தை வேற அடிச்சு விட்டு போயிருக்காங்க. அப்புறம் தான் கேட்டிருக்காங்க, டேய் எங்கடா உன் பொண்டாட்டி, காசை வாங்கிட்டு உன் பொண்டாட்டி எங்கடா போனான்னு. அடே எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடான்னு சொல்லவும் தான் போயிருந்திருக்காங்க விட்டு. அதுக்குன்னு வால்டரு நம்ம ஆளுட்ட கூலிப்படை தேடி அவனுங்க தேடி வந்த அந்த லெபோஸ்கியை போய் நீ பாருடா, ஆளு பணக்காரனா இருந்தான்னா அவன்கிட்ட இந்த மாதிரி பேசி காசை வாங்கிப்பிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விடுறான். கமான் உன்னால முடியும்னு நல்லா உசுப்பேத்தி விடுறான். இவனும் போயிட்டு அந்த லெபோஸ்கியோட வீட்டுக்கு போனா ஆளு இவன் நினைச்ச மாதிரியே பெரிய கோடீஸ்வரர் தாங்க. வீடு சும்மா மாளிகை மாதிரி இருக்கு. அவன் புகழ வேற பாடுறதுக்கு பிஏன்னு வேற கூட ஒருத்தா இருக்கான். இப்போ அந்த லெபாஸ்கிட்ட போயிட்டு பேசுறாப்ல. அவர்கிட்ட கூலிப்படை உன் பொண்டாட்டி வாங்கின காசுக்கு என்ன இப்படி பண்ணிவிட்டாங்க யா அது இதுன்னு அவரு, ஏண்டா நானா உன் வீட்டில் மேட்டில் மூத்திரத்தை அடித்தேன், யாரு பண்ணானோ அவன்கிட்ட போய் கேள்றான்னோ. கூடவே நம்ம ஆளுக்கு வேலை வெட்டிக்கு போகாமல் இருக்கான் இல்லையா, அதுக்குன்னு அட்வைஸே வேற போட்டுக்கிட்டு கிடந்து கத்திக்கிட்டு கிடக்க. ஆனால் நம்ம ஆளு அவன் கத்துறதுக்கெல்லாம் சட்டை கூட பண்ணாமல் கூலாக அப்படியே கண்ணாடியை போட்டுக்கிட்டு வர்றப்போ மூத்திரம் அடித்த அந்த மேட்டையும் கையோடு எடுத்துக்கிட்டு வந்திருக்கான். இப்போ அதையும் மறுபடியும் எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு போகிறாப்புல. அப்போ அந்த லெபாஸ்கியோட பொண்டாட்டி அங்கே இருக்கவும் இவன் போயிட்டு பேச்ச போடுறான் அவள்கிட்ட. ஆளு பார்த்தீங்கன்னா டிராஃபி ஒய்ஃபா பார்த்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு லெபாஸ்கி. டிராஃபி ஒய்ஃப்னா இந்த மாதிரி அழகாவும் அதே மாதிரி பயங்கர செக்ஸியாகவும் இருக்க பொண்ணுங்களை தான் டிராஃபி ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. டிராஃபி ஒய்ஃபை டியூடு பார்த்தோன்னே அவன் என்னன்னா 1000 ரூபா காசு கொடுத்தீங்கன்னா உனக்கு நான் இங்கே ப்ளோ ஜாப் பண்ணி விட்றேன் அப்படின்றா. அப்போ பிஏ தான். அப்போ அந்த கூட இருந்த பிஏ தான். அவங்க எப்போவும் இப்படி தான் காமெடியாக ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வாங்க நம்ம போகலான்ட்டு டியூடை கிளப்பி விடுறாரு. பிஏ அந்த லெபோஸ்கி உடல் ஊனமற்றவர்ன்றதால அந்த பிஏ அவருக்கு பயங்கர விசுவாசமா ரொம்ப நாளாக இவங்க கூடயே தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதான் நம்ம டியூடை போகிறப்பவும் கிளப்பிட்டு போகிறாரு. நம்ம டியூடு போகிறப்பவும் இருமா ஏடிஎம் தான் போகிறேன், நீ கேட்டால் 1000 ரூபா எடுத்துகிட்டு வர்றேன் சொன்னபடியே அங்கேருந்து கிளம்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ மறுநாள் பவுலிங்ல வால்டர் பையன் நாயை அங்கே எடுத்துட்டு வந்திருக்கான். அவனோட எக்ஸ் ஒய்ஃபோட நாயாங்க. எக்ஸ் ஒய்ஃபுக்கு இப்போ பாய் ஃப்ரெண்ட் வேற இருக்கானா. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்று மொன்னமா வெக்கேஷனுக்கு போயிருக்காங்களாம். அதுக்குன்னு எக்ஸ் ஒய்ஃபு நாயை வால்டர் தலையில கட்டி விட்டுவிட்டு அவன் நல்லா வேற ஒருத்தனோட ஜாலியாக ட்ரிப்புக்கு போயிருக்கா. அதுக்குன்னு இப்போ நம்ம டியூடு அவனை திட்டிகிட்டு கிடக்கான், ஏன்டா எப்படி கிடக்கிய அப்படி இப்படின்ட்டு. அப்போ அங்கே ஒருத்தங்க பவுலிங் விளையாட்டில் காலை லைன்ல மேலே லைட்டாக வச்சு போடுறா. அப்போன்னு பார்த்து நம்ம ஆளு டே இல்லை நீ செஞ்சு தப்பு பண்ணிட்ட, நீ ஃபவுல் ப்ளே பண்ணிட்ட, உனக்கு மார்க்கெல்லாம் எதுவும் கிடையாது, 0ன்னு மார்க் பண்ணுறா அப்படின்னு சொல்லி வால்ட்ரு லீக் மேட்ச் இல்லைன்றதால ரூல்ஸ் எல்லாம் மதிச்சே ஆகணும், 0 தான் போடணும்னு சொல்லி ஸோ ரொம்பவே ஒத்த காலில் நிற்கிறான்.
மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்துல கன்னே எடுத்து அவனை நல்லா மிரட்டி புடுறாப்புல. அவனும் பயந்துகிட்டு 0ன்னு மார்க் பண்ணிவும் அப்போதாங்க விடுறான். இவனுங்க அங்கேருந்து அதுக்கப்புறம் கிளம்பிட்டாங்க. டியூடு வால்டர்ட்ட பொது இடத்துல இப்படிலாம் கன் எடுத்து காட்டாதரான்னு, பண்ணாதரா, இப்படிலாம் பண்ணக்கூடாதரான்னு எவ்வளவோ சொல்றாப்புல. இவன் பேசுறதெல்லாம் கேட்காம அவன் பாட்டுக்கு கடந்துக்கிட்டு உளறிக்கிட்டே இருக்க, ஒரு கட்டத்துல அட்வைஸ் பண்ண நம்ம டியூடையே நல்லா கடுப்பாக்கி விட்டுவிட்டு இப்ப அவன் என்னன்னா நல்லா காமா ஆகிட்டான். ஆனா டியூடு நல்லா டென்ஷன் ஆகி கடத்துக்கிட்டு இருக்காப்புல. அப்புறம் லெபோஸ்கியோட பிஏ நம்ம டியூடுக்கு போனை போட்டு உதவி கேட்டு வர சொல்லியிருக்காரு. இவனும் போயிட்டு என்ன ஏதுன்னு பாக்குறான். அங்க இந்த லெபோஸ்கி அவருக்கு வாழ்க்கையில நிறைய சாதனையெல்லாம் பண்ணி பொருளாதார ரீதியா வெற்றி அடைஞ்சு ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாப்ல. ஆனா தன்னோட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல ஆளு கோட்டை விட்டுட்டாப்லங்க. டிராஃபி வைஃபை பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதுக்குன்னு அவருக்கு டியூடுட்ட இந்த மாதிரி தோல்வியை நினைச்சு மன வருத்தத்தோட பேசுறாப்ல. டிராஃபி வைஃபு பொண்டாட்டிக்காரிய யாரோ கடத்திட்டாங்களாம். $1 மில்லியன் வேணும்னு இவரை மிரட்டி இருக்காங்க. அதுக்குன்னு இப்ப பொண்டாட்டியை கடத்திட்டு போனவங்கள அவங்கள்ட்ட காசை கொடுத்து இவர் பொண்டாட்டியை எப்படியாவது மீட்டு எடுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி நம்ம டியூடுட்ட ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி இவனை ஒரு 20 கிராண்ட் காசுக்கு வேலைக்கு எடுத்திருக்காங்க. இப்ப மறுநாள் பவுலிங்ல இன்னொரு போட்டியாளரை காட்டுறாங்க. அவன் ரொம்பவே சூப்பரா விளையாடுறாங்க. இவன் தான் பவுலிங்ல டாப்பர் மாதிரி போல் இருக்கு. இவனுங்களுக்கு அவன் விளையாடுறத பார்த்து ரொம்பவே பொறாமையா இருக்கு. வால்டர் இந்த மாதிரி அவன் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாதுடா, கேரக்டர் சரியில்லாதவான, அவன் ஒரு பெர்வர்ட்டடா, அவன் மேல போலீஸ் கேஸ் எல்லாம் வேற இருக்கு, அவன் மேல நிறைய போலீஸ் கேஸ் எல்லாம் வேற இருக்கு, 8 வயசு பொண்ணு கிட்ட போய் ட்ரெஸ்ஸை கிளட்டி காட்டியிருந்திருக்கான் அப்படின்லாம் சொல்றாப்ல. அப்போ பேரலா உண்மையா அங்க என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. பாத்தீங்களா அந்த 8 வயசு சின்ன பொண்ண இவன் பாட்டுக்கு வால்டர் ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்லிட்டு இருந்திருக்கான். அப்புறம் டியூடு டிடெக்டிவ் வேலைக்கு எடுத்திருக்கதெல்லாம் நண்பர்கள்கிட்ட சொல்றாப்ல. பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி ஊரு பூரா கடன் இருக்கு, ஸோ கண்டிப்பா அவ தான் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிருப்பா. ஸோ அவளை தேடி கீடி வேலையே பண்ணாம அந்த லெபோஸ்கி கிட்ட 20 கிராண்ட் வேலை பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு போறதா சொல்றாப்ல. நல்ல ஐடியாவே இருக்குன்னு இவங்களும் ஓரளவுக்கு பாக்குறாங்க. மறுநாள் லெபோஸ்கி அவன் வீட்டுல மூத்திரம் அடிச்ச மேட்ல நல்லா ஹாயா படுத்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்க, அங்க வேற கூலிப்படைங்க. டியூடு மூஞ்சிலேயே ஒரு குத்து அடிச்ச அடியில வானத்திலேயே பறந்து காத்துல நீச்சல் போட்டுக்கிட்டு போற மாதிரி உணர்றாப்ல. முழிச்சு பார்த்தா மூத்திரம் அடிச்ச மேட்ல வந்தவனுங்க அந்த மூத்திரம் அடிச்ச மேட்டை வேற எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ விடிஞ்சிருச்சு. பிஏ டியூடுட்ட இந்த மாதிரி டிராஃபி ஒய்ஃபை மீட் எடுக்க சொல்லி அந்த $1 மில்லியன் பணப்பெட்டியை கொடுத்துட்டு கூடவே அந்த கிட்னாப்பர்ஸுங்க பேசுவானுங்கல்ல அந்த போனையும் இவன்கிட்டயே கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இப்போ டியூடுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு வால்டரும் கிளம்பி அட்டென்ஷன் அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இப்போ டியூடு காரில் வந்தோடனே அவனை தள்ளுறான்னுட்டு இவன் போயிட்டு அந்த டிரைவர் சீட்டில் இவன் உட்காந்துக்கிட்டு இப்போ கிட்னாப்பர்ஸுங்க டீல் பண்ண அவனும் டியூடோடவே தான் நண்பனுக்காகவே கூடவே வர்றான். அதுலேயும் வால்டர் பையன் என்னன்னா இவன் ஒரு பணப்பையிலங்க இவனோட ஜட்டி எல்லாத்தையும் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். எதுக்குன்னு பார்த்தா கிட்னாப்பர்ஸுங்க காசு கேட்டா இந்த மாதிரி இந்த ஜட்டி வச்ச பேகை எடுத்து கொடுத்துட்டு பொண்டாட்டியை மட்டும் கூப்பிட்டு வந்துடலான்ட்டு எடுத்துக்கக்கூடிய அந்த $1 மில்லியன் அவங்கள்ட்ட கொடுக்காம நம்மளே வச்சுக்கலான்னு பாக்குறாப்ல. கார்ல போறப்போ வால்டர் டியூடுட்ட கூலிப்படையை எப்படியெல்லாம் டேக்கிள் பண்றது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே பிளான் எல்லாம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. ஆனா கிட்னாப்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இவனுங்க பணப்பைய கொடுத்து பதிலுக்கு அவங்க பொண்டாட்டியை கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி சீன் எல்லாம் இல்ல. அந்த பணத்தை கொடுத்து அந்த பொண்டாட்டியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி சீன் எல்லாம் கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த பணத்தை அப்படியே பிரிட்ஜுக்கு கீழே அப்படியே தூக்கி போடுறா, நாங்க போயிட்டு பணம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு பொண்டாட்டியும் அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறோன்ற மாதிரி சொல்றாங்க. இவனுங்க இப்போ அந்த பிரிட்ஜுக்கு வந்தோன்னே டியூடு வேணாண்டா பணப்பெட்டியை மட்டும் போட்டுடலான்டான்னு பெட்டியை எடுக்க நீ பேசாம இருடா நான் பாத்துக்கிறேன்னுட்டு ஜட்டி வச்ச பேகை எடுத்து இவன் தூக்கி போட்டுவிட்டு கூடவே அப்போங்க நான் இந்த மாதிரி இப்போ கார்ல 15 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகையில கார்ல இருந்து குதிச்சு அவங்கள பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் இதோ இந்த யூசி கன்னால மொத்த பேத்தையும் கொண்டு போறான்டான்னுட்டு அவன் கண்ணை எடுத்துக்கிட்டு கார்ல இருந்து குதிக்க, ஆனா ஊசி கன் என்னன்னா ஆட்டோமேட்டிக் கன் இல்லையா, அதுக்குன்னு அந்த கன்னு பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஃபயர் ஆகிருது. அது கார் டயரை பஞ்சர் பண்ணி கூட நம்ம டியூடும் போயிட்டு காரை ஒரு போஸ்ட் கம்பத்துல காரை சொருகிட்டாப்லங்க. இந்த சீனு படத்துல செம்ம சிரிப்பா இருக்குங்க.
வால்ட்ரு சீரியஸா ஏதோ பண்றான்னு பேர்ல கூத்தடிப்பான். அதுலயும் நான் இந்த மாதிரி இந்த யூசி கன்னை எடுத்து வந்தது, அப்புறம் காரை விட்டு குதிப்பேன்னு எதுவுமே டியூடு கிட்ட சொல்லாம ஆன் த ஸ்பாட்ல ஏதோ கிறுக்குத்தனமா இவன் பாட்டு பண்ணிக்கிட்டு இருப்பான். டியூடும் அவன்கிட்ட அப்போ என்னடா சொல்ற, டே என்னடா என்னென்னமோ சொல்ற அப்படின்ற மாதிரியே அவன்கிட்ட பேசிக்கிட்டே வருவாங்க. அங்க பிரிட்ஜில் இப்போ அந்த கூலிப்படை இவன் தூக்கி போட்ட அந்த ஜட்டி வச்ச பேக பணப்பையன்னு நினச்சி அவனுங்க அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. டியூடு டேய் பணப்பெட்டி எங்கள்கிட்ட இருக்குடா அப்படின்னு கத்திக்கிட்டே வர்றான். அப்போ வால்ட்ரு அது கிடக்கு வாடா மச்சா நம்ம போய் பவுலிங் பண்ணலான்னுட்டு நொண்டிக்கிட்டே காருக்கு போகிறாங்க. அடுத்த நாள் பவுலிங் பண்ணையில் டியூடு வால்ட்ரை திட்டிகிட்டே கிடக்கான். இப்படி பண்ணி இப்படியடா படுவாவி பயலேன்ற மாதிரி. அவன் இவன் பேசுறதுக்கு கொஞ்சம் கூட சட்டை கூட பண்ணாமல் அவன் என்னென்னா அந்த லீக் மேட்ச்சில் வால்ட்ரு கண்ணை காட்டி ஒருத்தனை மிரட்டியிருப்பான் பார்த்தீங்களா, சக போட்டியாளரை மிரட்டியிருப்பான்ல, அவனை இப்போது லீகில் விட மாட்டாங்கிறாங்க. அது விஷயமா அவன் டானி கிட்ட கத்திக்கிட்டு இருக்க டியூடு வால்ட்ரு பைய கத்துறதுக்கு டென்ஷன் ஆகி வெளியில வந்தா அங்க இவன் காரை காணோங்க. இவன் கார்ல தான் பணப்பெட்டியை வச்சிருப்பான் இல்லையா, காரை திடி புட்டாங்க. சரின்னு நம்ம ஆளு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான். இப்போ மூத்திரம் அடிச்ச மேட்டை எவனோ எடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல, அதுல இவ யாருன்னு பார்த்தா அந்த லெபோஸ்கி, அவரோட உண்மையான பொண்ணு தாங்க இவ அப்பனோட டிராஃபி ஒய்ஃப். என்னன்னா போனோகிராஃபில நடிக்கிறவளா, பான் ஸ்டாரா இருக்காளாம். அதுக்குன்னு அவளுக்கு போய் எப்படா அப்பனே 1 மில்லியனை கொடுத்தன்னுட்டு அப்பங்காரன்ட்ட சண்டை போட்டிருக்கா. டியூடு அந்த 1 மில்லியனை கிட்னாப்பர்ஸுங்க கிட்ட கொடுக்காம இவன் காசு அமைக்கிட்டான்ற விஷயம் அவளுக்கு சுத்தமா தெரியலைங்க. 1 மில்லியனை இவள்கிட்ட கொடுத்தா நான் உனக்கு இந்த மாதிரி 10% அதுலேருந்து தர்றேன் அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி பேசி விடுறா. அப்புறம் நாட்கள் போக போக நம்ம டியூடோட அவளுக்கு நல்ல பழக்கங்க, நல்லா ஒன்றா ஆயிட்டாங்க. உடல் உறவுல ஈடுபடுற அளவுக்கு 2 பேரும் ஒன்று மண்ணா இருக்கிற அளவுக்கு டியூடும் அந்த லெபோஸ்கி பொண்ணும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. லெபோஸ்கிக்கு கிட்னாப்பர்ஸுங்க 1 மில்லியன் பணம் கொடுக்கலன்னு அவரோட பொண்டாட்டி விரலை வெட்டி அனுப்பி வச்சிருக்கானுங்க. அதுக்குன்னு லெபோஸ்கி நம்ம டியூடை பிடிச்சி கொண்டு போடுறேன்னு சொல்லி மிரட்டி விட்டு அனுப்பி விட்டுருந்துருக்காரு. இப்போ இதை நம்ம ஃப்ரெண்டுக்காரன்ட்ட இதை வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி கிட்னாப்பர்ஸுங்களுக்கும் இந்த லெபோஸ்கி பயலுக்கும் நடுவில் நல்லா மாட்டிக்கிட்ட மச்சான், சாக போகிற மச்சான், அவ்வளோதான் போச்சுடான்னுட்டு இருக்கான். வால்ட்ரு என்னன்னா, டே மச்சி இது அவ விரலே கிடையாதுடா, இந்த கிட்னாப்பர்ஸுக்காரங்க சும்மா விளையாடுறாங்க, லுலுலாக்கி பண்றாங்கன்னு ஃபன் பண்ணிட்டு போறான். அடுத்ததா டியூடோட காரை போலீஸுங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாங்க. ஆனா பணப்பெட்டியை கார்ல காணோம். பணப்பெட்டியை திருடிட்டு போனது ஒரு சின்ன பையனை தெரிஞ்சு நம்ம வால்டரும் டியூடும் அந்த பையன் வீட்டுக்கு போனா, வீட்டு வாசல்ல புது கார் நிற்குமோ, மச்சான் உன் கார்ல தாண்டா புதுசா காரே வாங்கி விட்டா, பரவாயில்ல அப்படியும் பேலன்ஸ் நிறைய காசு இருக்கும், சரி நான் அந்த பாக்கி காசையாச்சும் வாங்கலான்னுட்டு அவன்கிட்ட பேசுறாங்க. அங்க இது ஓ ஹோம்ஒர்க் தானடா, சொல்றா நீ தானே கார் எடுத்துட்டு வந்த, என்னடா பண்ண, பெட்டி எங்கடா, அது இதுன்னு கேள்வி மேல கேள்வியா கேட்க வால்ட்ரு கிடந்து பிபி வந்த பன்னிக்குட்டி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அதுக்கெல்லாம் அந்த பைய சட்டை கூட பண்ணலைங்க. அடே வாயவே திறக்காம வால்ட்ரு பைய கடுப்பாகிட்டான். போய் ஏண்டா சின்ன கூதியானே, நான் இங்க ஒரு பெரிய மனுஷன் கத்திக்கிட்டு கிடக்க, நீ என்னன்னா பதில் பேசாம இருக்க, இருடாடே இருடான்னுட்டு வாசல்ல நிக்கிற அந்த காரை அடிச்சு நொறுக்குறாங்க. பாருடா பாரு இப்ப பேசு பேசு அப்படின்ற மாதிரி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான். அப்பவும் அந்த பையன் கம்முன்னு தாங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா வேற யாரோ ஒருத்தாங்க பதறி போய் ஐயோ நேத்து தானே வாங்கினேன் அப்படின்ட்டு கதறிக்கிட்டு வர்றாப்புல. என்னன்னு பார்த்தா காரு இவரோடது தான், இந்த சின்ன பயலோடதுன்னு நினைச்சுக்கிட்டு இவரு காரை அடிச்சு நொறுக்கி விட்டுட்டாங்க வால்ட்ரு பைய. அவரும் பதிலுக்கு நம்ம டியூடோட காரை அடிச்சு நொறுக்கி உடச்சு விட்டுட்டாப்புல. பாத்தீங்களா எப்படி வர்றாங்கன்னு ஆளுங்க, பெரிய கலவரமே பண்ணிவிட்டு அப்படியே எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே பர்கர் தின்னுக்கிட்டே அப்படியே கூலா வந்துகிட்டு இருக்கானுங்க. வால்ட்ரு பைய அல்டிமேட் ஃபன் பண்ணிட்டாங்க. அடுத்ததா டிராஃபி ஒய்ஃபை காட்டுறாங்க. நம்ம வால்ட்ரு சொன்ன மாதிரியே இவளை அந்த கிட்னாப்பர்ஸுங்கெல்லாம் கடத்தலாம் இல்லைங்க, அந்த விரலும் இவளோடதும் கிடையாது. சரிடா அப்ப அந்த விரல் யாரோடதுன்னு பார்த்தா அது அந்த கிட்னாப்பர்ஸ் கும்பலை சேர்ந்த ஒரு பொண்ணோடது தாங்க. 1 மில்லியனுக்கு ஆசைப்பட்டு தன்னோட விரலை தியாகம் பண்ணியிருந்திருக்கா அவ. அப்புறம் நம்ம டியூடுக்கு நாட்கள் போக போக அவனுக்கு சில உண்மைகள் தெரிய வருதுங்க. அதாவது அந்த லெபோஸ்கிக்கு டிராஃபி ஒய்ஃபை சுத்தமா பிடிக்கல, அவளை எப்படியாச்சும் வீட்டை விட்டு விரட்டி விடணும்னு தான் அவரே பார்த்துருந்துருக்காரு. அதுக்கு நம்ம டியூடை ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணியிருந்திருக்காப்ல. பணப்பெட்டியில பணமே வச்சு கொடுக்காம வெறும் பெட்டியை தான் அவரே வச்சு கொடுத்து அனுப்பி வச்சிருந்திருக்காரு. இதெல்லாம் கேட்டு வால்ட்ருக்கு அப்படியே பாமச்சா வா வா வீட்டுக்கு போலாம், அவனை போய் பொழந்துடலாம் அப்படின்ட்டு லெபோஸ்கி வீட்டுக்கு போறாங்க. அங்க டிராஃபி ஒய்ஃப்
ஒய்ஃபு திரும்ப வந்துட்டாங்க, வீட்டுக்கே வந்துட்டா. இவளை யாரும் கடத்தலாம் இல்லையா, ஃப்ரெண்டுங்களோட வெக்கேஷன் போயிருந்தாலாம். இங்க லெபாஸ்கிக்கு பணக்கார திமிரில் இவனுங்க கிட்ட, அதாவது வால்டர் டியூடு கிட்ட இந்த பணக்கார திமிரில் பேசவும் வால்டர் பைய கடுப்பாகி அவர் இந்த மாதிரி உடல் ஊனமற்றவர்லாம் எதுவுமே பார்க்காம அதுவும் நாடகமாக தான் மச்சான் இருக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட கொஞ்சம் கடுசாதாங்க நடந்துக்கிறான். சேர்லேருந்து தள்ளி விட்டு போடுறான். ஆனால் அவர் உண்மையிலே உடல் ஊனமற்றவர் தாங்க. இதை போய் யாராச்சும் ஃபேக் பண்ணுவாங்களா என்ன? சரின்ட்டு வால்டர் அவரை மறுபடியும் சேரில் உட்கார போட்டுவிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இப்போ பவுலிங் மேட்ச் லீக்ல நடக்குது. அங்கே டானி எப்பவும் பவுல் பண்ணால் அப்படியே எல்லாம் விழுந்துரும்ல. ஆனால் இப்போ என்னன்னா ஒன்னே ஒன்று மட்டும் நிற்க, இது அவனுக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்குதுங்க. அவன் முகமே கிட்டத்தட்ட செத்து போயிடுது. பவுலிங்லாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தா அங்கே கிட்னாப்பர்ஸுங்க டியூடோட காரை எரிச்சுட்டாங்க. இவனுங்க கும்பலில் இருக்க ஒரு பொண்ணு வந்து 1 மில்லியனுக்கு ஆசைப்பட்டு தன்னோட விரலை தியாகம் பண்ணியிருக்கால, அதுக்குன்னு இவனுங்க ஏதோ இந்த ஹாஸ்டேஜ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் யாரையுமே கடத்தி வச்சுக்காம சும்மாவே மிரட்டுறாங்க. எதுவுமே இல்லைனாலும் குர்ரா எங்களுக்கு காசை அப்படின்னு மிரட்டுறாங்க. வால்டர் எக்ஸ் மிலிட்ரி மேனுங்க. இவன் எப்போ கோவம் ஆகி பேசினாலும் வியட்நாம் போர் தெரியுமாடா உனக்கு, ஈராக் போர் தெரியுமா, அது இதுன்னவும் நானும் வால்டர் வெறும் வாயிலேயே வடை சுடுறவன் போலன்னு நினைச்சேன். ஆனா இங்க இந்த கடத்தல் கும்பலை போட்டு பொழக்குறாங்க, அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அதுலயும் ஒருத்தன் காதை கடிச்சு அப்படியே காது வானத்துல துப்புறாங்க. கிட்டத்தட்ட ஃபுல் ரேஜ் மோட் ஆனண்டு இருக்கான். அவங்களும் வால்டருக்கு பார்த்து ஒரு கட்டத்துல ஆளை விடுற சாமின்ட்டு ஓடி போடுறாங்க. அங்க டானிக்குங்க இவன் ஆல்ரெடி பவுலிங்ல சரியா பண்ணலன்னு மன வருத்தத்தோட இருந்திருப்பான்ல, இவனுக்கு ஆல்ரெடி வேற ஹார்ட் வேற வீக்காமா. இப்ப வால்டர் பைய போட்ட சண்டையை பார்த்துட்டு அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டுங்க. ஒரு கட்டத்துல டானி இறந்தே போயிட்டான். மார்ச்சுரியில டானியோட அஸ்திய சாம்பலை அநியாய வேலை கேட்டு பணம் பறிக்கலான்னு பார்க்க, அட போங்கடான்ட்டு இவங்களே டானியோட அஸ்திய சாம்பல் எடுத்துக்கிட்டு இங்க வந்துட்டாங்க. அங்க வால்டருங்க டானி நல்ல பவுலரு, நல்ல மனுஷன் கூட. டானி கடல்ல அருமையா சர்ஃபிங்லாம் பண்ணியிருக்கான். அவன் செத்து போயிட்டான். கடவுளே, அவனை நீ எடுத்துக்கிட்ட. டானி மாதிரி எவ்வளவோ சின்ன வயசு பசங்களை உயிரெல்லாம் காவு வாங்கியிருக்க. வியட்நாம் ஈராக் போர்ல சண்டை போட்ட சின்ன பசங்க மாதிரி டானியையும் எடுத்துக்கிட்ட அப்படின்னா நம்ம டியூடு அவன் பின்னாலே தான் அப்படியே முழிக்கிறான். எதுக்குடா இங்க ஈராக்கு வியட்நாம் இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்படியே இவன் பின்னாலேயே அப்படியே பார்க்குறான். இன்னும் இவன் பேசிக்கிட்டு தாங்க இருக்காங்க. டானிக்கு பவுலிங் பிடிக்கும். டானி உன்னோட அஸ்தியை இப்படி உனக்கு பிடிச்ச கடல்லையே கரைக்கிறேன்டா மச்சான் அப்படின்ட்டு அவனோட அஸ்தி அப்படியே திறந்து விட்டு அப்படியே உதறாங்க கடந்துக்கிட்டு. கடல் காத்துல அந்த சாம்பல் எல்லாம் பின்னால நிக்கிற அந்த டியூடு மூஞ்சில தாங்க விழுகுது. அப்போ நம்ம ஆளு அப்படியே லுக்க பார்த்தீங்களா, இவனும் அந்த எந்த சத்தமும் போடாம அப்படியே கம்முன்னு கையை கட்டிக்கிட்டு அவன் பின்னாடியே தாங்க நிற்கிறான். வால்டரு சாம்பலை தன்னோட சட்டையில கொட்டி போச்சே அப்படின்னு தட்டி விட்டுவிட்டு வருத்தத்தோட இப்போ கடைசியா தாங்க நம்ம ஆள் அப்படி திரும்பி டியூடை பார்க்குறான். ஐயோ மச்சான் சாரி மச்சான்ட்டு அப்போதாங்க வர்றான். டியூடும் இதெல்லாம் சேர்றா, எதுக்குடா வியட்நாமு ஈராக்கு இதெல்லாம் எதுக்குடா இங்கே சொன்னான்னு, என்ன இளவுடா நீன்னு அப்படியே முடிக்கிறான். அப்போதான் வால்டரை அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டு விடு மச்சான் விடு, வா பவுலிங் போலான்றா. அடுத்ததா டியூடு எப்பவும் போல பவுலிங் பண்ண அங்க ஒருத்தர் படம் பார்க்குற நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்றாப்ல, வாழ்க்கையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்காதீங்கயா, சில்லா ரிலாக்ஸரா இருங்கயா, ஈஸியா எடுத்துக்கோங்கயாடான்றாரு. அங்க நம்ம படம் முடியுதுங்க. படத்துல நிறைய சீனை வந்து நான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அடல்ட் ஜோக்குலாம் நிறைய வந்திருக்கும், டபுள் மீனிங்கு, 18+ ஜோக்கு, இதெல்லாம் நான் பேசியிருக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பேன். கூடவே டியூடோட லைஃப்ல நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். எப்படின்னா மனிதர்கள் எல்லாம் அவன்கிட்ட ரொம்பவே கேவலமா நடந்துப்பானுங்க. அதெல்லாம் கூட ஒரு மாதிரி அப்படியே காமெடி மாதிரி காட்டியிருப்பானுங்க. நிறைய காமெடி இந்த மாதிரி நம்ம ஊர்லயும் வரும் இல்லையா, ஒருத்தன் கஷ்டப்படுறதையும் அதை பார்த்து நம்ம சிரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த படத்துலையும் வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் படத்தில் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி, கஞ்சா அடிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான காட்சிகள் எல்லாம் வரும். படம் பூரா குடி கஞ்சான்னு காட்டிவிட்டு கடைசியாக நமக்கு மெசேஜ் புளுத்தி வர, வாழ்க்கையை சீரியஸாக எடுத்துக்காதீங்கயா, சில் பண்ணுங்கயான்னுட்டு நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லாக வால்டர் தாங்க. குறிப்பாக அந்த சாம்பலை டியூடு மேலே கொட்டுறது சீனு, அப்புறம் காரை விட்டு குதிச்ச அந்த சீனு, அப்புறம் இந்த சின்ன பையன் வீட்டில் காரை அடிச்சு நொறுக்கிவிட்டு அப்படியே ஒன்றும் நடக்காத மாதிரி பர்கரை தின்னுக்கிட்டு வருவாங்கல்ல, அந்த சீனு. இந்த படத்தை அவனுக்காகவே, அதாவது வால்டருக்காகவே படத்தை பார்க்கலாங்க.